விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय வரதராஜ் वक्लुली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம் நேரடி, இது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. ஸோ ரொம்ப நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு ஹோல்சமான மொமெண்ட் இந்த மாதிரி எனக்கு பாட்காஸ்ட்டு உலகத்தில். ஸோ ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்துருப்பீங்க, ரீசெண்டாக ஸ்டார் வாயர்ஸ் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் ஒன்று பவநந்தி அப்படிங்கிறவர் ரொம்ப வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு அழகான விஷயம் ஒன்று, அதாவது ஸ்டார்ஸ் நிறைய தெரிகிற இடத்துல அவங்க அதை பார்க்க ஆசைப்படுறவங்கள கூட்டு போய் ஒரு அழகான டெலஸ்கோப் வழியாக ஸ்டார்ஸை காட்டி அதை பற்றி பேசிட்டு கூட சில சமயம் கெஸ்ட்டையும் யாராவது கூப்பிட்டு வருவாங்க. நம்ம கேபர்வாசிக்கு போயிருக்காரு, சேனர் போயிருக்காரு. எங்கெங்கெல்லாம் ஸ்டார்ஸ் அழகாக இருக்குமோ அங்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. சிதம்பரம், அப்புறம் நார்த்தில் முக்கியமான பிளேஸுங்க, டார்ஜிலிங்கு, எங்கெங்கெல்லாம் அழகாக ஸ்டார்ஸ் தெரியுதோ அங்கெல்லாம் 2 நாள் இருக்கலாம் பேக்கேஜ், 4 நாள் இருக்கலாம், 5 நாள் இருக்கலாம், கெஸ்ட்டும் கூட இருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி டிக்கெட் ப்ரைஸும் மாறும். அப்படி இங்கே சிதம்பரத்தில் கொள்ளிடம்ங்கிற அந்த இடத்துல போகலாமா, ஸ்டார் கேசிங் போகலாமான்னு ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிருந்தாங்க. எனக்கும் போக ஆசையாக இருந்துச்சு. கொஞ்சம் தயங்கிக்கிட்டு இருந்தேன், என்ன மாதிரி ரிசப்ஷன் இருக்கும். அப்புறம் கேட்டு பேசி அதை அவர்கிட்ட கேட்டேன். அவர் குரூப்லேயே அதை போஸ்ட் பண்ணார். ஒரு 25 பேர்கிட்ட டக்குன்னு வந்துட்டாங்க. ஸோ 4000 ரூபா டிக்கெட் போட்டு ஒரு 2 நாள் வராங்கன்னா ஒரு லைவ் பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி வச்சுருந்தேன். நம்ம டெய்லியும் ஃபோன் எடுத்துக்கிறோம், பேசுகிறோம், உரமாக உட்காரோம், அப்லோடு பண்ணுறோம். ஜனங்க கேட்குறாங்க, தூங்குறாங்க. எனக்குள்ளே நான் பேசிப்பேன், என் ரூமை தாப்பா போட்டுட்டு. என்னோடய ஒரு தனி உலகமாக இருந்துச்சு. வெளி இடத்துல, பொது இடத்துல எப்படி இதை பேச முடியும்? அதுக்கான அமைதி இருக்கணுமா, மனசு இருக்கணும், அதுக்கான அந்த இடமே அந்த ஆம்பியன்ஸில் இருக்கணும். ஜனங்க இதை எப்படி எடுத்துப்போம்? ஏகப்பட்ட குழப்பம். நம்பர் கம்மியாக இருக்குது, 25 பேர் அப்படிங்குமோ ஓகே, சின்ன நம்பரு. சும்மா இன்ட்ராக்டாவது பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணால் ஏதோ ஒரு தைரியம் மனசுக்குள்ளேருந்து, ஏதோ ஒரு ஆழ்ந்த ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு தைரியம் பிச்சுக்கிட்டு வந்துச்சு. பண்ணலாம் அப்படின்னு ஓகேவும் ஆச்சு. ரொம்ப சீக்கிரம் எல்லாம் வித்துருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் எல்லோரும். ஸோ முடிச்சுட்டு அதுக்காக ரெடியாக இருந்தேன். அதை பற்றி நான் பெருசாகவும் பேசிக்கல. ஏன்னா எனக்கு இதை பெருசாக ஒரு விளம்பரப்படுத்தவும் ஒரு தயக்கம், என்ன செய்ய போகிறோன்னு தெரில. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி டக்குன்னு இது முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி டிக்கெட்லாம் போட்டவங்களாம் எனக்கு இன்ஸ்டாகிராமில் நான் வரேனே, நேரில் பார்க்கலான்னு சொல்ல மெசேஜ் எல்லாம் பண்ண ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி இது மாதிரி எப்படி உங்களுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணுமான்னு கேட்டாங்க. அப்புறம் ஒரு கார் ஒன்று பிளான் பண்ணாங்க. அம்மாவை நான் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தேன். ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நாளும் வந்துச்சு. கால் பண்ணி காரை மட்டும் பிளான் பண்ணாங்க, வீட்டுக்கு வந்துட்டோம்னு. அன்றைக்கி அம்மாவால் வர முடியல. அப்போது ஹீமாவாரி அப்படின்னு அந்த பேரில் இந்த பையன் தான் அவங்க காரில் பிக்கப் பண்ணி பாருன்னு, அவங்க உங்கள் ஃபேன் தான், ஃபாலோ பண்ணுறவர் அப்படின்னாங்க. ஹீமாவாரி நாகாலாண்ட் இருந்துச்சு. ஸோ இதை நார்த் இந்தியன் பையன் போலன்னு சொல்லிட்டு பார்த்து தமிழ் பேசினாப்புல. அப்புறம் பார்த்தா நம்பூர் பையன் தான், ஜெயின்னு சொல்லிட்டு நம்பூர் பையன் தான் ஃபேன்னே, நான் தானே வரேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தான். அம்மாவால் வர முடியலடா, நைட்டு என்னன்னு தெரியல, முக்கியமான வீட்டு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருந்துச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. நைட்டு 11 போல் சும்மா திருப்பி கேளுங்கண்ணே அப்படின்னா. நான் சொல்கிறேன், சும்மா கேளுங்கண்ணே வருவாங்கன்னு தோணுதுன்னா. எந்த நேரத்தில் சொன்னான்னு தெரில. நான் போய் அம்மா கிட்டே கேட்டேன். உடனே சரிடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டக்கு நம்ம எடுத்து கிளம்புமா அப்படின்னு சொல்லி அம்மாவை கூப்பிட்டு கிளப்பிட்டு ரெடி ஆகிட்டு காலைல 7 மணிக்கு கார் வந்துருச்சு. 7 மணிக்கு வந்துருச்சு எல்லாம். நான் அம்மாலாம் ரெடி ஆகிட்டு கீழே போனோம். இல்லை காரில் பையன் வந்திருந்தான். போகலாமான்னு சொல்லி ஏறிட்டு கிளம்பிச்சு. நடுவில் இன்னொரு பொண்ணு ஒருத்தங்க அந்த ஈவெண்ட்டுக்கு வர்றவங்க, அவங்கள ஒரு இடத்துல பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சேர்ந்து போகிற மாதிரி நேராக அங்கே போனோம். அவங்கள பிக்கப் பண்ணோம். ஐடியில் வேலை பார்க்குறாங்க. பிக்கப் பண்ணோம். அப்படியே கார் எடுத்துக்கிட்டு சிதம்பரம் போனோம். ஸோ சென்னையிலேருந்து சிதம்பரம் இன்னொரு 5 மணி நேரம் 5.5 மணி நேரம் இருக்குமா மாதிரி பிளான் பண்ணிட்டு அப்படியே காரில் பொறுமையாக போச்சு. அவன் ஜாலியாக பேசிட்டு வந்தான். அவன் சேனல் பார்க்குறவன், பாட்காஸ்ட் கேட்குறவன், டெம்பிள் மங்கி பார்க்குறவன், ஜாலியாக கதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் இவங்களை இந்த அடுத்த பொண்ணை பிக்கப் பண்ணுறதுக்காக அந்த ரூட்டு கேட்குறது மேப்புன்னு டைம் போச்சு. நான் கொஞ்சம் விடிய காலையில் எழுந்துட்டா தூக்கம் ஒரு மாதிரி பேண்ட் இருக்கும். அப்படியே அவங்க கூட பேசிக்கிட்டே இன்றைக்கி நம்ம அந்த ஈவெண்ட் எப்படி இருக்குங்கிற ஒரு ஹைப்பர்லேயே அந்த ஒரு இதிலே அப்படியே வந்துட்டேன். அப்படியே போச்சு. அம்மா பேசிட்டு வந்தாங்க. அந்த பொண்ணு பேச ஐடியில் வேலை செய்கிறேன், நான் அவங்க இதெல்லாம் கேட்டிருக்கேன், பார்த்துக்கிறேன். அவங்க அடிக்கடி இவங்கெல்லாம் ஸ்டார் வாயர்ஸுக்கு அடிக்கடி வேறு இடத்துக்குலாம் வருஷம் பிளான் பண்ணி வேறு இடத்துக்குலாம் போகிறவங்க, உங்கள் பேர் சொன்னால் உங்களை பார்க்கணும்னு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே போனோம். இடத்துல பசிக்க ஆரம்பிச்சிது. அடுவில் இது பாண்டிச்சேரி வழியாக போயிட்டு இது போகிற மாதிரி அங்கே சிதம்பரம்
நடுவில் இங்கே சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு ஒரு பாண்டிச்சேரி கிட்ட வரும்போது ஒரு டிஃபன் கடை பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. இல்லை இந்த குடிசை மாதிரி போட்டு வெளியே எறாவெல்லாம் சட்டியில் போட்டு அப்படி குமிச்சு வச்சுருந்தாங்க இங்கே போட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கூகுள் மேப்லாம் போட்டு இங்கே அடிக்கடி வந்து சாப்பிட்ற இடம் மாதிரி இருந்துச்சு. ஓகே சொல்லிட்டு உள்ளே இறங்கிட்டோம். போயிட்டு நான் ஒரு பூரி, அம்மா பூரி, அவன் ஜெய் தோசை, அவங்களும் தோசைன்னு நினைக்கிறேன், இட்லியோ தோசையோ வாங்கிட்டு எல்லாம் கட்டுன்னு கட்டினேன். ஹோட்டல்லாம் போனால் எனக்கு எக்ஸ்ட்ரா பசி முடிஞ்சதுக்கப்புறமும் எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்டர் பண்ணுற கேட்ட பழக்கம் இருக்கும். அது மாதிரி அளவாக தோசையை சாப்பிட்டு எல்லாம் இது பூரி சாப்பிட்டு எல்லாம் இருந்துச்சு. முடிச்சுட்டு அப்போ தான் எறாவெல்லாம் போட்டு கொத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஜனங்களே அஸ்தட்டிக்காக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே கவனிச்சுட்டு திருப்பி காரில் ஏறிட்டோம். அப்படியே போனோம். தூங்கலை, கொஞ்சம் கூட பேசிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பாட்டெலாம் கேட்டுக்கிட்டு அவன் நல்ல மெட்டலு அப்போ கட்ட ஆசி ஆஸ்போன் பிளாக் சபத்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தான். அடுத்து இப்போ ரீசெண்டாக தான் இறந்தார், போன வாரம் தான் இறந்தார் அவர். நல்ல சிங்க்ரனிஸ்டி அடிக்கடிக்கிட்டே போயிட்டு பாண்டிச்சேரி கிட்டே வந்துட்டோம். அங்கே இவர் ஜெய்யோட வேறு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்காக அவங்களும் எங்கள் ஸ்டார் வாயர்ஸுக்கு என்னை பார்க்க வராங்க. அவங்க ஒரு காரில் தனியாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள கோஆர்டினேட் பண்ணான். அந்த பொண்ணு வீடியோ அந்த இது வாய்ஸ் காலில் பேசினாங்க. காரில் இருக்கோம்ல ஸ்பீக்கர் சிஸ்டம் பேசிக்கிட்டே வந்து ஓகே நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லிட்டு நேராக பாண்டிச்சேரி போனோம். பாண்டிச்சேரி போகும்போது இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எந்த பீச்சுக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு எதுக்கடா பீச்செல்லாம் போகிற டைம் ஏற போதுறானே, இல்லைண்ணே நம்ம சீக்கிரம் போயிடுவோம், நீங்கள் கெஸ்ட்டு கொஞ்சம் லேட்டாக வாங்கண்ணே, நம்ம பொறுமையாக போகலான்லாம் சொல்லிவிட்டு நேராக அந்த பாண்டிச்சேரி பீச்சுக்கிட்ட போனோம். அந்த பாண்டிச்சேரி பீச்சு போயிட்டு நடக்க ஆரம்பித்தோம். அவங்க வரதுக்கு டைம் எடுத்துச்சு. நடக்க ஆரம்பிக்கும் போது அவசரமாக உச்சா வந்துச்சு, பப்ளிக் டாய்லெட் இருந்துச்சு, அம்மா எல்லாம் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் ஜென்ஸு போயிட்டு யூஸ் பண்ணிட்டு அதெல்லாம் வந்துட்டுன்னு வரும்போது அந்த கவர்மெண்ட் ஹோட்டல் ஒன்று போட்டிருப்பாங்கள்ல மெயின் பாண்டிச்சேரி பீச்சில் அழகாக இருக்கும் நடுவில், அங்கே போயிட்டு உக்காந்தோம். சரி ஒரு டிஃபன் சாப்பிட்றலான்ட்டு அங்கே இட்லி தோசைலாம் இருக்காது. சரின்னு சொல்லிட்டு ஒரு மசாலா ஆம்லெட் ஒன்று அம்மாவுக்கு, இவங்க வந்து ஒரு கோல்டு காஃபி, அப்புறம் ஒரு ப்ரௌனி ஒன்று சொன்னாங்க, ஒரு ஹாட் சாக்லேட் நினைக்கிறேன், இதுதான் பில்லுன்னு நினைக்கிறேன். போட்டு 430 ஒன்று வந்துச்சு. எல்லாம் போட்டு எடுத்து வாங்கி வச்சுட்டு உக்காந்தோம். மசாலா ஆம்லெட் நிறைய இருந்துச்சு. பெரிய அம்மாவுக்கு ப்ரெட்டும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல போல். நானும் அம்மாவும் ஷேர் பண்ணோம், ப்ரௌனிக்கும் ஷேர் பண்ணோம். சாக்லேட் போயிட்டு இருக்கும்போது அந்த வெயிட் பண்ணுறது இவங்க வந்துட்டாங்க. இன்னொரு அந்த காரு அவங்க வந்து அங்கே ஒரு 4 பேர், ஆமாம் 2 பசங்க 2 பொண்ணுங்க, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெங்களூர் எல்லாம் வந்துட்டு அவங்க எல்லாருமே என்னை பார்த்துருக்காங்க போல். என்ன அவங்கள பார்க்க தான் வந்திருக்கோம், அடிக்கடி நாங்கள் ஸ்டார் வாயர்ஸ்லாம் போகிற கேங் தான் சொல்லிட்டுன்னு அவங்க வந்தாங்க. அவங்க வந்து சாப்பாடு ஆர்டர் தெரில, இது சின்னதாக சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. அங்கே பொறுமையாக சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்களோட பேசிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டுருந்தோம். அப்போது 2-3 பேர் சேனல் பார்க்குறவங்க சும்மா கை கொடுத்துட்டு போனாங்க. அப்புறம் பையன் ஒருத்தன் வந்தான், அவன் வந்து பாட்காஸ்ட் கேட்குறவன் போல் வந்தான். அமைதியான பார்த்தான், ஷாக்கு போல் நாங்கள் பார்த்துட்டு கை கொடுத்தான். அவன் பாட்டு தேங்க்ஸ்ன்னு போயிட்டான். அவன் லேட்டாக 2 நாள் கழிச்சு நான் தானே அவங்ககிட்ட காலைல பேசுனது, இன்றைக்கி என்ன பேசுகிறதுன்னு தெரில, பார்த்தவொன்னே ஷாக் ஆகிடுச்சு. சில பேர் இப்படி பேசுவாங்க, நேரில் பார்த்துருவாங்க, ஒன்றும் புரியாமல் ஷாக்கில் இருப்பாங்க, தனியாக போய்ட்டு அப்புறம் மெசேஜ் அனுப்பாங்க டிஎம்மில், நான் தானே பார்த்து பேசுனது அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ்ப்பான்னு சொல்லி அதை பேசுகிறது தான் வழக்கம். அதோடையே பார்த்து முடிச்சுட்டு சரி ஓகே கிளம்பலான்னு சொல்லிட்டு அந்த பசங்க எங்களோட காரில் வாங்கினேன் அப்படின்னாங்க. ஏடா அதுக்குன்னே ஒரு பையன் ஒருத்தன் வந்திருக்கான், அம்மாவும் இருக்காங்க, நீங்கள் போங்க நான் பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டுன்னு போகும்போதே அந்த அமுல் மாதிரி பாண்டிச்சேரி அமுல் ஒன்று இருக்கும், அங்கே வந்து குல்ஃபி நல்லாயிருக்கும். எல்லா கால குல்ஃபியை வாங்கிட்டு அதையும் சாப்பிட்டுட்டு காரில் ஏறி திருப்பி கார் கிளம்பிச்சு. அடுவில் பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற அமுலில் காஃபி குடித்தோம். காஃபி எனக்கு காலைல குடிச்சிடணும், காலைல ஒரு காஃபி, சாயந்தரம் ஒரு காஃபி. அதை முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே காரில் ஏறி கார் கிளம்பிச்சு. அங்கேருந்து ஒரு 2-2:30 மணிக்குள்ளே நம்ம இது வந்துட்டோம், சிதம்பரம் வந்துட்டோம். சிதம்பரம் மெயின் இல்லை, சிதம்பரம் நல்லா உள்ளார அந்த கொள்ளிடம் பேக் வாட்டர்ஸ் மாதிரி ஒரு இடம், ஒரு லெவலுக்கு மேலே வந்து இது மாதிரி கடமுலாம் இருக்கும் ரோடு, எல்லோரும் போகிற மாதிரி ரோடு இல்லை, கார் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகணும். இப்போ சாப்பாடு வாங்கிடலாமான்னா லேட்டாக டிஃபன் சாப்பிட்றதால பசிக்கலடா, அங்கே போய் பார்த்துக்கலாமான்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். இவனுக்கும் பெட்ரோல் கம்மியாக இருந்துச்சு. இந்த பின்னாடி வர பசங்களுக்கு ஃபோன் பண்ணி வரும்போது லஞ்சு வாங்கிடுறீங்களா அப்படின்னா அந்த பசங்களும் முக்கால்வாசி தாண்டி வந்துட்டாங்க. உடனே பவனந்திக்கு கால் பண்ணி நான் பார்த்துக்கிறேன் வாங்கன்னு அவர் சொன்னார். இன்னும் அவரை நான் பார்க்கல, மெயினால் பார்க்கல, நான் ஜெய் அம்மா அந்த பொண்ணு அப்படியே காரு கடாமனா ஆடி பொறுமையாக போயிட்டு அந்த இடத்துக்கு போயாச்சு. போனால் நான் தான் முதல்ல நினைக்கிறேன் கெஸ்ட்டு. ஆல்ரெடி 2 பேர் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேனல் என்னை பார்க்க வந்த 2 பேர் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க ஆல்ரெடி. அவங்கள பார்த்தேன், அவங்க கை காட்டினாங்க. பார்த்துட்டு சீக்கிரம் வந்துட்டீங்களா அப்படின்னா, இவர் வந்து என்னை சென்னையில் வந்து பார்க்க வேண்டியது, நேரில் பார்க்கலாம், அதுக்குள்ளே நான் அங்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு சிதம்பரமே வந்துட்டார். இந்த இது வாங்கிட்டு இந்த ஸ்டார் வாய்ஸ் பார்க்க வர்றதுக்கு அவரும் ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தாப்புல, காரில் வந்திருந்தாங்க போல். அவங்க சும்மா சுற்றிட்டு இருந்தாங்க அந்த இடத்த பார்த்துக்கிட்டு. பெரிய கேட் இருந்துச்சு, அதுக்குள்ளே ஒரு ஆட்டோ ஒன்று வந்துச்சு, டமால் மேலே ஆட்டோ ஒன்று வந்துச்சு. அதிலிருந்து 2 பசங்க இறங்கினாங்க, ஒரு 4 பேர் இறங்கினாங்க.
இந்த இடத்துக்கு வரவங்க தான். நான் உடனே சிரித்தேன். நார்மலாக நீங்கள் தான் உள்ளே இருக்கணும், நான் கெஸ்ட்டு கடைசியாக வந்து ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கி உங்களுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கணும், நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன் பாருன்னு சிரித்தேன். எல்லோரும் வேறு ஒரு இடத்துலேருந்துலாம் வந்திருந்தாங்க. ஒருத்தர் திருச்சி புதுக்கோட்டையிலேருந்துலாம் கிளம்பி வந்திருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு. நானும் இதான் முறை இல்லை, ஸோ இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் எல்லோரும் எனக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சது, எல்லாம் பாட்காஸ்ட் கேட்குறவங்க தெரிஞ்சு போச்சு எனக்கு. அதனால் எடுத்தோடனே கம்ஃபர்ட் ஆகிட்டேன். சொன்னதோ சும்மா நான் பார்த்தோன்னே ஒரு ஜோக் அடித்தேன், சிரிச்சிட்டாங்க. வாங்க அப்படியே உள்ளே போனோம், எல்லாம் சேர்ந்து அப்படியே உள்ளே போனோம். நடந்து போனால் அவ்வளோ அழகான ஒரு பேக் வாட்டர்ஸ் ஏரியா. தூரத்துலேருந்து பார்த்தா 4 டென்ட்டு போட்டிருந்தான். இன்னும் நான் கிட்ட போய் நான் பார்க்கல. முன்னாடி என்ட்ரன்ஸ் ரிசப்ஷன் ஏரியா ஒன்று இருக்கும், நல்ல ஒரு ரூஃப் ஒன்று போட்டு டேபிள் போட்டு அங்கே இருக்கும். அங்கே ஐ மெட் பவநந்தி. அவர் தான் நடத்துகிற ஸ்டார் வைரஸை பார்த்து கை கொடுத்து அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். தேங்க்ஸ் வந்ததுக்கு, நீங்களும் தேங்க்ஸ் என்னை கூப்பிட்டதுக்கெல்லாம் சொல்லி பரிமாறிக்கிட்டு கையெழுத்தெல்லாம் போட்டோம், சைன்லாம் போட்டுட்டு உட்காருங்க அப்படியே சாப்பிட்றலான்னு சொல்லிட்டுன்னு கொஞ்சம் நேரத்தில் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து டக்குன்னு ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 40%, அதாவது 25 பேர் 10 பேர் வந்திருப்பாங்க. எல்லாம் கை கொடுத்துட்டு பார்த்துட்டு பேசிவிட்டு அப்போ அவர் வந்து ஸ்டார்ஸு தெரியுமான்னு தெரில, இன்றைக்கி கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப க்ளவுடியாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். அப்போ எனக்கு புரியல என்னன்னு. அப்புறம் பார்த்தா ரொம்ப க்ளவுடியாக மழை பெய்கிற மாதிரி இருந்தால் ஸ்டார்ஸ் தெரியாதான், க்ளவுட் வந்து மறைச்சிருமா ஸ்டார்ஸை. இது ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் விஜய், இது மாதிரி ஸ்டார் வாய்ஸ்லாம் கூடுவோம், ஆனால் நேச்சர் சில சதி பண்ணிடுவோம், நம்ம கையிலே இல்லை, ப்ராபபிலிட்டி மாதிரி தான், என்னால் பாருங்கள் இதை வந்து கவனிக்க முடியல அப்படின்னு சொல்லி என்ன ஆக போதும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம். நான் வந்து என்னடா வெயில் ஊரில் வந்து எப்படா மழை பெய்யணும் வச்சுட்ருப்போம், உங்களுக்கு மேகம் தான் பிரச்சனையானு சிரிச்சிக்கிட்டு இருந்தோம். அப்படியே அடுத்தடுத்து ஆளுங்களாம் வந்தாங்க. அங்கேருந்து உங்களுக்கு ரூம் ரெடி பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து தனியாக ஒரு பில்டிங் மாதிரியே இருந்துச்சு. கீழே ஒரு ரூமு, மேலே ஒரு ரூம், டென்ட்டு இருந்துச்சு. நமக்கு வேணுங்கிறவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி ரூம்லாம் இருந்துக்கலாம். டென்ட்டு வந்து அழகாக போட்டிருந்தாங்க, ஒரு 5 டென்ட்டு போட்டிருந்தாங்க. ரொம்ப கம்மினால அந்த ஒரு கம்யூனிட்டி கேதரிக்க மாதிரி சூப்பராக இருந்துச்சு. சரிங்கன்னு சொல்லிட்டு அம்மா நீ போய் ரெஸ்ட் எடுமான்னு சொல்லிட்டு அங்கே அந்த டார்மெட்ரி மாதிரி இருந்துச்சு அந்த குட்டி ரூமில். அங்கே அம்மா அப்பா டேபிள் ஃபேன்லாம் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. நான் போயிட்டு பொறுமையாக போய் டென்ட்டெல்லாம் ஃபஸ்ட் டைம் டென்ட்டை, நான் எங்கேயுமே ட்ரிப்புக்கு இப்போ எதுவுமே போனதில்லை, எதுவுமே தெரியாது. போய் பார்த்தேன், அழகாக இருந்துச்சு அந்த டென்ட்டு பார்க்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பசங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஜாலியாக கொஞ்சம் பேச தயங்கிக்கிட்டு இருந்தாங்க, நான் பேச தயங்கிக்கிட்டு இருந்தேன். 2-3 ஜோக் போட்டேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரிலடா, லைவ் பாட்காஸ்ட்லாம் எப்படி போகுதுன்னு தெரில, இல்லை ஜாலியாக நான் சில் பண்ணினேன், அது மாதிரி இடம் நினச்சிக்கினேன்னு கொஞ்சம் கம்ஃபர்ட்லாம் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் பார்த்துட்டு இன்னும் ஒரு கப்பிள்ஸ் வந்துருந்தாங்க. அவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன், அவரையும் பார்த்தேன். இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆகிருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரோவர்ட் அந்த பையன், ஒய்ஃப் நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்களாம் பார்த்து பேசிட்டு இருக்கும் பொழுது இது ரூமுக்கு அப்புறம் ஜெய் வந்து நமக்கு என் கூட கார் ஓட்டிகிட்டு வந்து ஹெல்ப் பண்ண பையன் ஜெய் வந்து நான் போய் சாப்பாடு வேண்டாம், நான் போய் கிளம்பிட்டான். போய்ட்டு ரொம்ப நேரமாக ஆளை காணோம். அவரும் பொறுமையாக வந்து அவன் பெட்ரோலும் போட்டுட்டு சாப்பாடும் வாங்கிட்டு வந்தான். பிரியாணி, ஆமாம் பிரியாணி ஒட்டனை கடைன்னு ஓடி உட்காந்து ஒரு வெட்டு வெட்டினோம். ஆனால் நாங்கள் லேட்டாக டிஃபன் சாப்பிட்டோமா, இப்போ தான் பசிச்சுது. உள்ள உட்காந்து சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. சாப்பிட்டுட்டு எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்து இந்த டென்ட் இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது அதில் வந்து முக்கால்வாசி பேர் வந்து ஆல்ரெடி ஸ்டார் வாய்ஸ் கம்யூனிட்டியாகவே இருக்கிறாங்க. வேறு ஊரில் எங்கெங்கெல்லாம் ஸ்டார்ஸ் பார்க்கணுமோ அங்கே ஃப்ரெண்ட்ஸோட டூர் மாதிரி போயிட்டு ஒரு 2 நாள் 1 வாரம் சில் பண்ணுறாங்க. அது மாதிரி தெரிய வந்துச்சு. நான் தான் இது எதுவுமே போகாதவன். ஒரு 2-3 பேர் மட்டும் என்னை பார்க்குறதுக்காக முறை அவங்களும் என்ன மாதிரி வந்திருக்காங்க ஸ்டார் வாய்ஸ். அந்த டென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அழகான கூரை ஒன்று இருந்துச்சு. அங்கே ஒரு கல்லில் மேடை மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் எல்லாம் அப்படியே உக்காந்துருந்தோம். அப்புறம் சாப்பிடாதவங்கள சாப்பிட்ற சொன்னாங்க. முக்கால்வாசி பேர் சாப்பிட்டே வந்துட்டாங்க. இந்த பாண்டிச்சேரி கார் கும்பல் பொறுமையாக வந்தாங்க. எங்கள் பின்னாடி வந்தாங்க, மெதுவாக வந்துட்டு கேட்டாங்க ஏதோ சாப்பிட்டுட்டுலாம் வந்தோன்னு சொல்லி பொறுமையாக வந்தாங்க. எல்லாம் அப்படியே ஒரு சேரில் உட்காந்தோம். பவானிதி வந்து உட்காந்துருந்தார். எல்லாம் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. 6 நாளைக்கு இது மாதிரிலாம் கேட்டால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா பயங்கரமாக எனக்கு திக்கும், எனக்கு ஸ்டாம்பர்னால ரொம்ப பயப்படுவேன். இந்த முறை நான் வந்து மெயினாக உட்காந்ததுனால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. எல்லாம் அவங்கள பற்றி சொல்லுங்கள். நான் ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் நான் யார், நான் என்ன வேலை பண்ணுறேன், எதுக்கு இங்கே வந்தேன், சில பேர் என்ன பார்க்க வந்தேன்னாங்க, சில பேர் நாங்கள் ஸ்டார் வாரிஸ் பார்ப்போம், அண்ணனும் வந்ததில் ஹாப்பின்னு மாறி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் நான் கேள்வி கேட்டேன், ஏதோ ஒன்று ஜோக் ஒன்று சொன்னேன்னு சொல்லி போயிடுச்சு. பவனந்தியும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஜாலியாக இருந்தார். அதுக்கப்புறம் லேட்டாக வந்தவங்களை பிடிச்சி ஏன் லேட்டு பனிஷ்மெண்ட்டுன்னு மாதிரி தான் ஜோக்கெலாம் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக போச்சு. ஆட்டோமேட்டிக்காக ஒட்டுமொத்த எல்லாருமே வர ஆரம்பி 2-3 பேர் மட்டும் வரல, ஒட்டுமொத்தமாக எல்லோரும் வந்து உட்காந்துட்டாங்க. சுற்றி அந்த கல்லில் வந்து உட்காந்துட்டாங்க. அந்த மேடையில் உட்காந்து எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. நல்ல ஒரு வைபோடு இருந்துச்சு. முக்கால்வாசி பேர் சாப்பிட்டு வந்துட்டாங்க. அப்படியே ஒரு டைம் ஓடிச்சு, ஒரு 1/2 hour 1 hour மாதிரி ஓடிச்சு. ஒரு பையன் புதுசாக வந்திருந்தான். அவன் வந்து என்னை பார்த்ததே எனக்கு தெரிஞ்சதே இல்லை, அவங்கள பார்த்ததில்ல. ஓகே அவங்கள தெரியும், ஏதோ சொல்கிறாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்மளை தெரியாதவங்கள ஒருத்தவங்களை வந்து எனக்கு வந்து அவங்கள இது பிடிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடும்.
அவருக்கு என்னை பற்றி ஐடியா இல்லை. ஓகே டன் அப்படின்னு ஒரு 2 பேருக்கு அவங்களும் அதே மாதிரி இருந்தாங்க. அவங்க ஸ்டார் வாய்ஸ் வர்றவங்க. அடுத்து கயாக்கிங், இந்த இதில் இந்த கயாக்குன்னு சொல்லிட்டு தண்ணியில் போவாங்க, ரோ பண்ணிட்டு போவாங்களா, அது இருந்துச்சு. உடனே எல்லாம் கிளம்பிகிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வரத்தேன். நான் இதில் யாரோட பேரையும் சொல்லலை, அது அவங்களோட பர்சனல் மூமெண்ட் எல்லோருக்கூடையும். ஸோ அதனால தான் அவங்க இதை கேட்குற அவங்களுக்கு தெரியும் நான் அவங்கள தான் சொல்கிறேன்னு, அப்படி ஒரு விஷயமா வச்சுக்கலாம். ஸோ அவன் அந்த பையன் வந்தான். அண்ணே நான் உங்களோட வரட்டுமா? அவன் என்ன பண்ணான்னா, நான் சாப்பிடும்போது என் பக்கத்துலேயே உட்காந்துருந்தான். உன்னை பார்க்க தானே வந்தேன் அப்படின்னா, ஏதோ ஒரு அவன் ரொம்ப நான் லைஃப்பில் ஏதோ முக்கியமான என்னை ஒரு ஆளாக பார்க்குறாங்கிறது அவன் இருக்கலே தெரிஞ்சு ரொம்ப தங்கி இருந்தான். நான் அவன் கூடவே இருந்தேன், எனக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவன் நான் அவன் கூட நான் கைக்கிங் வரவானேன்னு காதில் சொன்னான். போகலான்டா அப்படின்னேன். அப்புறம் அவங்க எல்லாம் இவங்க அந்த கயக்கிங் அண்ணங்க 2 பேர் வந்தாங்க. வந்துட்டு கயாக்கெலாம் எடுத்துகிட்டு எல்லாம் வாங்கன்னு சொல்லி போயிட்டு, உங்களுக்கு என்ன விஜய் வேணும், நீங்கள் சிங்கிள் போகிறீங்களான்னாங்க. எனக்கு நான் டபுள் போகிறேன், இவங்க கூட நான் டபுள் போகிறேன், எனக்கு தனியாக தண்ணினா கொஞ்சம் பயம் எனக்கு, நான் டபுள் போகிறேண்ணே, அதை இவங்க கூட போகிறேன். இல்லை ஆல்ரெடி 2 கப்புள்ஸாக வந்தவங்க டபுள் கேட்குறாங்க. அவங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு பதட்டம் வந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டுவும் அவன் என் கண்ணை பார்க்குறான். எனக்கு உங்க கூட போகணுன்னு மாதிரி உடனே ஏதோ ஒன்று பார்த்தவரை டக்குன்னு இல்லை நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் மொத்தம் 2 வச்சுருந்தாங்க. இப்போ போகிறீங்களா, மறுநாள் காலையில் 1 இருக்குன்னாங்க. நான் வச்சு விடிய காலையில் நான் எந்திரிக்க மாட்டேன், இப்போ எல்லாம் ரெடியாக இருக்காங்க, எல்லோரும் வந்தவங்க என்ன பார்க்க வந்ததுனால நானும் கயாக்கிங் வந்தால் எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கும், நம்ம நான் இப்போ வேணால் சாயந்தரம் இவங்களோடய போயிடுறேன்னு சொல்லிட்டு நான் அந்த பையனும் ஏறி கயாக்கிங் அவங்க கயாக்கிங்லாம் கட்டி விட்டு பக்கல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஒன்றில் எப்படி ரோ பண்ணலாம் சொல்லி கொடுத்தாங்க. தண்ணி ஆளெல்லாம் ஒன்றும் பெருசாக டேஞ்சர் இல்லை, முதல்ல கிடையாது, யாரும் விழுந்ததில்லை. நானே சும்மா ஜோக்கெலாம் சொன்னேன், முதல்ல இருக்குமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கன்னு சொல்லி அதில் ஏற்றி எதுவாக போக ஆரம்பிச்சு. ஒரு 20 செகண்ட்ஸ் நெஞ்சு நின்றுச்சு, தண்ணி போகிறோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அது அமைதி ஆகிடுச்சு. என் கூட பின்னாடி அந்த பையன் உட்காந்துருந்தான். அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் தனியாகவே சுற்றிக்கிட்டு இருந்தான். அவனை முறை பார்த்தேன் அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே டென்ட்டுக்கிட்ட போய் உட்காருக்கும் போதே அந்த ஒரு தண்ணிக்கு நடுவில் அந்த பிரிட்ஜு மாதிரி குட்டியாக போட்டிருப்பாங்களே, அங்கிருந்துலாம் இது குதிப்பாங்களே இந்த ஃபோர்ஸுக்கெலாம், தில்சாந்தா படம் மாதிரி ஒரு பாதி பிரிட்ஜு போட்டிருப்பான், ஒரு ரிவர் ஒட்டி அந்த மாதிரி பிரிட்ஜ் இருந்துச்சு. அந்த ஓரமாக ஒரு பையன் உட்காந்துருந்தான். அவன் பாட்டு காற்றை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஏதோ அவன் ஒரு தனியாக ஒரு ஜோனில் இருந்தான்னு தெரிஞ்சுது. இவங்ககிட்ட உன் ஃப்ரெண்டு தானடாண்ணே? ஆமாம், நீ தனியாக உட்காந்துருக்கான், அவன் ஆளே எப்படி தானேண்ணா? சரி ஓகே. அவன் தனியாக ஒரு கயக்கில் வந்திருந்தான். டேய் நீ ஏன்டா டிப்ரெஷனில் இருக்க, லவ் ஃபீலியரடா, என்னடா சொன்னான் அவன் அப்படின்னு. அண்ணே எப்படின்னு உனக்கு தெரியும்? அவனாக கேட்டான். நீ தனியாக உட்காந்தப்போ தப்பு தானே தெரிஞ்சுது அப்படின்னு சிரித்தான். அப்புறம் அவன் கையை எடுத்துக்கான், பாத்திரம் கீழே விழுந்துட்டு போடா, அப்புறம் விழுந்துட்டு என்ன இது குறை சொல்லிடாத, உனக்கு வாழ இஷ்டம் இருக்கா இல்லையாண்ணே? இருக்கனே, இப்போதைக்கு இருக்கனே, அவனை பார்த்தவொன்னே இருக்கனேன்னு கலாச்சிக்கிட்டு இருந்தான். அப்படியே அவங்க கூட பேசிக்கிட்டு கயாக்கிங்கில் போனால் எல்லாம் மேலே முட்டிக்கிட்டோம். ஆனால் தண்ணி ஃபோர்ஸில் அது ஒரு சிங்க், அதாவது எப்படின்னா பின்னாடி இருக்கிறவங்களும் ஃப்ரண்ட்டில் உட்காரவங்களும் கரெக்டாக ஒரே சிங்கில் ரோ ஃப்ரண்ட்டில் போடணும், பேக்கில் போடணும். அது கண்டுபிடிக்க டைம் எடுத்துச்சு. நல்லா காற்று வேறு அடிக்கும், நல்ல ப்ராடான ஒரு பேக் வாட்டர். அதில் அப்படியே போக ஆரம்பித்தோம். ஒவ்வொருத்தங்களாம் மோதிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கிட்ட வரும்போது ஜோக் அடிச்சுக்கிட்டு நிறைய போனாங்க. சில பேர் ஆல்ரெடி இந்த கயாக்கிங் நிறைய பேர் வந்தவங்க, சில பேர்லாம் அழகாக ஃப்ளோவாக வர ஆரம்பித்தாங்க. இந்த கைடாக இருக்கிறவங்க கூடவே கயாக்கில் மோட்டர் மாதிரி சோலோவாக நின்றுக்கிட்டு வந்தாங்க. அப்படி ஒன்று இருக்குது. அப்படியே போனோம். அது மாதிரி அந்த தண்ணிக்கு நடுவில் ஒரு மனுஷன் அந்த ஒரு தியானம் உங்களுக்கு வரலைன்னா கூட தண்ணிக்கு நடுவில் ஏதாவது ஒரு சின்ன போட்டோ ஒரு படகோ ஒரு முறை போயிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு ஜென் நிலையோட ஒரு சிறு பகுதியை நீங்கள் பார்க்கலாம். இந்த தியானம் ஒன்று, மன அமைதி ஒன்றும் இல்லைடா, நீ இந்த உலகத்தோட சின்ன புள்ளிடா, தண்ணியில் ஒரு சின்ன நீர் துளிடா, அந்த காற்றுல ஒரு குமிழ்டா அப்படிங்கிறத அந்த குட்டி போட்டில் நான் அந்த சாயந்தரம் டைமில் 3 நாள் அந்த கோல்டன் லைட்டில் அந்த ரோ பண்ணும்போது அப்படியே உணர்ந்தேன். அப்படியே ஒரு அமைதி. இப்போ அமைதி இருக்குல்ல, இந்த அமைதியில் கடலோட அந்த தண்ணியோட சலசலப்பு மட்டும் கேட்குது. அப்படியே அது ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். ஒரு சந்தோஷ மோடில் இருந்தேன். அப்படியே ரோ பண்ணிக்கிட்டே போனோம். ஒருத்தங்களாம் கூட வந்தாங்க. போக மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லாம் டைட்டாக ஆரம்பிச்சது கிட்ட. அப்போது எங்கள் கூட கைட் பண்ணானுங்க இது மாதிரி இதெல்லாம் அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ஆனது எப்படி வருது, தண்ணி எப்படி போகுது, இதெல்லாம் சொல்லி இங்கே பாட்டெல்லாம் எடுத்துருக்காங்கலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. கோவிட் டைமில் இவங்க மட்டும் தனியாக எப்படி அந்த காட்டை மெயின்டைன் பண்ணாங்க, என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, அந்த காட்டை எப்படி அந்த செடியெல்லாம் கட் பண்ணுவாங்க, எப்படி எல்லாம் பண்ணுவாங்க, காலைல நைட்டு தான் வேலை பார்த்துட்டு போவோம், எல்லா மேட்டரும் பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லி முடிச்சுட்டு நாங்கள்லாம் கேட்டுட்டு எல்லாம் ஒன்றா ஃபோர்ஸ் கொடுத்தோம். எல்லா போட்டையும் ஒன்றா அவங்களே லாக் பண்ணி கயிறு மாதிரி கட்டிட்டாங்க. ஃபோர்ஸ் கொடுத்துட்டு திருப்பி அடுத்த ரவுண்டு அப்படியே போக ஆரம்பித்தோம். போக நடுவில் ஒரு இடத்துல 4-5 கால் முட்டி அளவுக்கு தண்ணி இருக்கிற இடத்துல நிப்பாட்டிட்டாங்க. பேக் வாட்டரில் இறங்கிடலாம், நீ படகு விட்டு
இறங்கி நின்றுட்டோம். படகெல்லாம் ஒன்று லாக் பண்ணிட்டாங்க. அங்கே கைட் பண்ணுறான்னு அதை பற்றி ஃபுல்லாக விளக்குனார். என்னென்ன இருக்கும், எப்போல்லாம் தண்ணி வரும், தண்ணி போகும், என்ன மாதிரி இடம், சொந்த சோகத்தில் போய் அந்த இடம் அவ்வளோ அழகாக சுற்றி தண்ணி. நீங்கள் நடுவில் வேறு நிற்கிறீங்க. அப்பப்போ அந்த பறவைங்கள்லாம் மேலே பறந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நல்ல லைட்டு 5 மணி போல் அப்படியே அது அப்படி சொல்ல தெரில, நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த காலில் மீன்லாம் குத்தினா பயம் எனக்கு. ஆனால் அந்த மவுண்டில் எல்லாம் மறந்துருச்சு. எல்லோரும் அவங்க டவுட்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த அண்ணங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவர் சொல்லிட்டு இருந்தார், அவர் எப்படி ட்ரைனிங் எடுத்தார், லைசன்சிங் எப்படி எடுத்தார், இதுக்கு எப்படி அவர் கைட் ஆனார், எப்படி டீச்சராக மாறினார், இந்த இடத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார் சொல்லிட்டு இருந்தார். அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம். அது டைம் ஆச்சு, நடந்து போகலாமான்னு. நம்ம ஜெய் பயங்கர எங்களோட காரில் வந்தானா பையன் கலாச்சிக்கிட்டே இருந்தான். நான் போகிறது ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. என்ன கலாச்சிக்கிட்டே இருந்தான். நடந்து போகலாம் வாங்கினேன்னா எனக்கு வயசாகிடுச்சு, டயர்டாகிடுச்சு, கொன்றுவேன் அப்படின்னு. அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். எடுத்துகிட்டு திருப்பி கரைக்கு போனோம். அது ரொம்ப தூரம் இருந்துச்சு. அப்புறம் அடிக்கடிக்கு அது ஒன்றும் தெரில. நேராக வந்து இறங்கணும். அதாவது பல மணி நேரம் எக்ஸசைஸு, ஓடி ஒர்க் அவுட்டு, ஸ்கிப்பிங் பண்ண மாதிரி இருந்துச்சு இந்த போட்டு கையாக்கு ஓட்டினது. உடம்பெல்லாம் ஏன்னா நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் கையை ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும்ல. அடித்து அது அப்படியே ஒரு பயங்கர ஒரு ஃபோர்ஸ் ஆகிடுச்சு. அது போய் நின்னவுடனே செம்ம டயர்டு, இருட்டிருச்சு. இறங்கினவுடனே ஒரு டீ கொடுத்தாங்க. உழைச்சிட்டு அதையும் திங்கணும் பாய்ங்கள. அந்த டீ அவ்வளவு டேஸ்ட்டாக தெரிஞ்சது. ஓட்டின டயர்டுக்கு எல்லாம் போட்டு குடிக்கும் போது ஒரு நைட் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த பாட்காஸ்ட் பேசும்போது எனக்கு அவ்வளவு அழகாக அப்படியே கண்ணில் தண்ணியே வருது. மெமரி அவ்வளோ பேர் கூட இருந்தோமேனு. ஆனால் அந்த டைமில் கொஞ்சம் பதட்டமாக இருந்தேன். ஏன்னா நான் லைவ் பாட்காஸ்ட் நான் பண்ணதில்லை. ஒரு பயம் ஒன்று இருக்கும், இது என்ன ஆக போகுதுன்னு. இன்னொன்று என்னை நம்பி 4000 காசு கொடுத்துற வந்திருக்காங்க. இந்த 4000 என்ன பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஸ்டார் வாயர்ஸு, அவங்க அந்த ட்ரிப்பு, சாப்பாடு, ஸ்டார்ஸ் பார்க்க எல்லாம் சேர்ந்த ஒரு பேக்கேஜ் தான். யாரும் தப்பாகவும் எடுத்துக்க போகிறது. எல்லாம் ட்ராவலர் கம்யூனிட்டி தான். அவங்களுக்கு வந்து நேச்சரோட எஃபெக்ட் தெரியும், எல்லாமே தெரியும். எனக்கு நான் ஒரு வேலையை நல்லா பண்ணணும்ல. என் பாட்காஸ்ட் கேட்டு வந்தவங்களுக்கு ஃபோனில் நான் பேசுகிறதுக்கும் நேரில் என்ன ஆக போகுதுங்கிற பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த பதட்டத்தோடு தான் என் வாழ்க்கையை நான் என்ஜாய் பண்ணேன். இப்போ தான் ரிலாக்ஸாக சொல்கிறேன். நல்லபடியாக முடிஞ்சுது. டீ நல்லா குடிச்சிட்டு அம்மா வரல. அம்மா எவ்வளவோ கேட்டு பார்த்தாங்க. அண்ணனுங்க இல்லைப்பா நான் வரல, அம்மா நான் வரலப்பான்னு விட்டுட்டாங்க. உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு அம்மாவை ஏன் கூப்பிட்டு போனேன்னா, அம்மாவுக்கு நான் ஒன்று பண்ணிட்டேன் அப்படின்னு காட்டணும்னு ஆசைங்க. பாருமா இவ்வளோ பேர் எனக்காக பணம் கொடுத்து என்னை பார்க்க வராங்கம்மா, அவங்ககிட்ட காட்டணும்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதெல்லாம் கடையாக உட்காந்துருந்தோம். அப்புறம் நல்லா டீ குடிச்சிட்டு அப்புறம் ரூம்குள்ளே போய் அம்மா கூட ஒன்று பேசிக்கிட்டு இருந்தேன். ஃபோன் டவர்லாம் எடுத்துகிட்டு என்னென்ன மெசேஜ் வந்துன்னு பார்த்துட்டு இருக்கும்போது பவா சொன்னார், ஒரு 7 மணி இருக்கும், ஒரு 6-7 போல் நம்ம ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஸ்டார்ஸ் வர்ற மாதிரி காணோம், ஸோ நீங்கள் தான் பார்த்துக்கணும் வச்சே அப்படின்னாரு. நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேங்க, இதில் என்ன இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக போயிட்டு உட்காந்ததுக்கப்புறம் நான் உள்ளே போய் உட்காந்துட்டேன். அவங்கெல்லாம் வந்து இந்த பான்ஃபயர்லாம் கொளுத்தி டென்ட்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏதாவது அவங்களுக்குள்ள பசங்க சிங்க் ஆகிடுவாங்களே. எனக்கு படபடன்னு இருந்துச்சு. இப்போ எல்லாம் எனக்கு தானே வெயிட் பண்ணுவானுங்க, என்ன பண்ண போகிறேன் ஒரு பதட்டம். ஒழுங்காக பண்ணணும், ஜெயிக்கணும், சூப்பர்னா உடனே போயிட்டே டக்கு நிப்பாட்டினேன். நீ இதுக்காடா வோக்கல் ஆரம்பித்த, இதுக்காடா நீ வந்த, இப்போ நீ பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து நீ ஃபேமஸ் ஆகணும், 10 பேர் வந்து ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்லணும், ஜெயிக்கணும்னு ஆரம்பித்தேன். மனசில் இருக்கிறது பேசின இதோட கோர் ஐடியா எங்கேருந்து வந்துச்சு. மனசில் இருக்கிறத நீ வெடிச்சிட்டு பேசிட்டு ஃபோனை வச்சுட்டு தானே போனேன். பிராண்டை அப்படி லூஸ் மாதிரி இந்த சாதாரண ஆள் மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து காஸ்மோஸ் கிட்டே நான் ஒப்படைச்சிட்டு கண்ணை மூடிட்டேன். அப்படியே உட்காந்துருந்தேன். கண்ணை மூடி உட்காந்துட்டேன். சரி, இந்த கண்ணை மூடி நீ தான் பேசுவல பாட்காஸ்ட்டு, இன்றைக்கி இதாண்டா இது உனக்கு சொல்லுண்டா. அந்த அமைதி நிலைக்கு நான் கொண்டு வரதுக்கு ஒரு டைம் எடுத்துச்சு. லைஃப்பில் முறை தான் நான் பண்ணுறேன். வெளி இடத்துல அமைதியாக உட்காந்துருந்தேன். நான் ஐடியா கொண்டு வந்தேன். என்னென்னா, நட்சத்திரங்கள் இருக்குது, நட்சத்திரங்கள் காட்டுற ஒரு ஈவெண்ட், நட்சத்திரங்கள் காட்டுற ஆசைப்படுற ஈவெண்ட். ஸோ நட்சத்திரத்தை பார்க்குறது ஒரு மனிதன் வந்து முதல்ல ஒரு த ஒண்டர், அந்த ஒரு வியப்பு, நமக்கு மேலே ஒன்று, அந்த கடவுள் தன்மை, இது என்னது இது, அந்த ஆச்சரியம், பேராண்டம் எல்லாம் நட்சத்திரத்தை பார்க்கும்போது தோணுச்சு. என்னது இது அழகாக மின்னுது, நிலா, சூரியன்லாம் அப்படி தான். சூரியன் பார்க்க முடியாது, நான் இரவு தான் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு வரைபடம். அதை பார்க்குறான். அதை பார்த்துட்டு அதில் இருக்கிற விஷயத்தெல்லாம் கோர்த்து ஷேப்பாக உருவாக்கி கதைகள் கொண்டு வந்தான். ஸோ மனுஷன் முறை கதை சொல்ல ஆரம்பிக்கிறதுங்கிறது நட்சத்திரங்களுக்கு கீழே தான். ஸோ நானும் ஒரு கதை சொல்ல போகிறேன் நட்சத்திரத்துக்கு கீழே. அது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் ஃபார்ம், ஸ்டோரி டெல்லிங், ஓரல் ஸ்டோரி டெல்லிங் நான் பண்ண போகிறேங்கிற ஐடியா வச்சுருந்தேன். கண்ணை மூடி அப்படியே மனசில் எல்லா ஐடியாவையும் கோர்த்தேன். உண்மையிலே இப்போ நட்சத்திரம் இருக்குது, மனிதர்கள் உட்காந்துருக்கிறாங்க. ஒரு ஆதிகால ஷாமன் எப்படி கதை சொன்னானோ, நீங்கள் சொல்ல போகிற விஜய் அமைதியாக உனக்குள்ளே நீ போய்க்கோன்னு அமைதியாக உட்காந்து கண்ணை மூடி. அம்மா டிஸ்டர்பே பண்ணும்போதெல்லாம் அமைதியாக உட்காந்துருந்தேன். பசங்க வந்து பார்த்தாங்க, அண்ணேன்னாங்க. நான் அமைதியாக இருக்கிறத பார்த்து அப்படியே எல்லாம் 2 போயிட்டாங்க. அப்படியே உட்காந்துருந்தேன். அப்போ பாபா வந்து ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாமான்னாரு. ஓகேங்கன்னு சொல்லிட்டு கண்ணை அப்படியே உட்காந்துருந்தேன். கரெக்டாக டைம் வந்துச்சு. இந்த மாதிரி நான் பதட்டம் ஆகலை.
இந்த முறை பதட்டம் ஆகலை. வந்திருக்கிறவங்க உனக்கு தெரியும், நீ பாட்காஸ்ட்டில் என்ன பண்ணுறேங்கிறத பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்றைக்கி ஏதோ ஒன்று கிடைக்க போதுன்னு வரல, உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வந்திருக்காங்க. உன்னை புரிஞ்சுக்கிறாங்க. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க உங்க கூட அந்த மொமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாங்க. போ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நான் நடந்து போனேன். அந்த இடத்துல அங்கே இந்த ரூம்லேருந்து நடக்கிற தூரம் தான் அந்த டென்ட்டு. கிட்டே போனால் அந்த ஒரு கல் பல்லகையிலவங்க எல்லாம் உட்காந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு இருந்தோம்ல மத்தியானம், அந்த இடத்துல எல்லாம் உட்காந்துதான் ஒரு 25 பேர். அம்மா பவானந்தி அப்படியே போய் அமைதியாக உட்காந்தேன். எல்லாம் சுற்றி நானும் அந்த கல் மேலே உட்காந்தேன். சின்ன லைட்டு போட்டிருந்தாங்க, யார் முகமும் தெரியல. இது போதுமா, வேறு ஏதாவது லைட்டு வேணும்? சத்தம் இல்லை இந்த லைட்டு போதுங்க அப்படின்னு. ஸோ நான் டக்குன்னு கீழே உட்காந்துட்டேன். சுற்றி எல்லாம் அந்த கல் பிளாட்ஃபார்ம் மாதிரி உட்காந்துருப்பாங்க, இந்த டீ கடையெல்லாம் போட்டிருப்பாங்களே கல் ஸ்டூல், அது மாதிரி சுற்றி உட்காந்துட்டாங்க. நான் கீழே உட்காந்து நடுவில் உட்காந்துட்டேன். இடம் இல்லாதவங்க என்னை சுற்றி கீழே உட்காந்துக்கிட்டாங்க. உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டேன். அந்த இருளுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். உடனே யாரெல்லாம் என் பாட்காஸ்ட் கேட்டதில்லை அப்படின்னு அந்த பையன் ஒன்று சொன்னார். அவர் கை தூக்கம் 2 பேர் கை தூக்கினாங்க. ஸோ கேட்டவங்களுக்கு கேட்காதவங்களுக்கும் இது வரைக்கும் நீங்கள் கேட்காத ஒரு பாட்காஸ்ட்டு. நிறைய விஷயம் ஓடும், ஹியூமர் வரும், எல்லாம் ஜாலியாக இருக்கும். ரெடியாக இருங்க, கேளுங்க, புதுசாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான் சொன்னேன். சொல்லிவிட்டு அதையும் பார்த்தேன். எல்லா முகமும் தெளிவாக தெரியல, மங்களாக இருந்துச்சு. அம்மா எனக்கு பின்னாடி உட்காந்து சேர் போட்டுட்டு பார்த்தேன். கண்ணை மூடினேன். இப்போ உங்கள்கிட்ட எப்படி பேசிகிட்டு இருக்கணும் அந்த மாதிரி என்னோடய பாட்காஸ்ட்டை ஆரம்பித்தேன். நட்சத்திரங்களுக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு மனுஷன் ஒரு காலத்தில், ஆதி காலத்தில் உலகம் தெரியாமல், புவி தெரியாமல், கடல் தெரியாமல், சயின்ஸ் தெரியாமல், லா, எத்திக்ஸ், மொராலிட்டி, ஃபிலாசபி எதுவுமே தெரியாமல் உட்காந்துக்கிட்டு குகைக்கு வெளியே நட்சத்திரங்களை பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அதில் இருக்கிற புள்ளிகளை இணைச்சி ஒரு உருவத்தை கொண்டாந்து அதிலிருந்து சூரியனோட நிலாவோட சுழற்சி நேரத்தெல்லாம் கொண்டாச்சு கதைகள் கொண்டு வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு, தான் உயிரினத்தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு, ஒரு சர்வைவலுக்கு எப்படி ஒரு கதைகளை சொல்ல ஆரம்பித்தான். மனிதன் ஏன் கதைகளை நட்சத்திரங்கள் கீழ் சொல்ல ஆரம்பித்தான் அப்படின்னு ஆரம்பித்தான். அந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் பொழுது என்னை மீறி ஏதோ ஒன்று எனக்குள்ள ஒரு ப்ரொசஸ் ஆகிறத நான் கவனிக்க ஆரம்பித்தேன். அதிலிருந்து நான் என்ன ஜேர்னி எடுத்தேன், எங்கே போனேங்கிறது எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அது பாட்டு பேச ஆரம்பித்தேன். நட்சத்திரம் கீழே கதைகள் சொல்ல ஆரம்பித்தேன். நெருப்பு கொடுத்த நான் ஒரு ஷாமன் இருந்தால் நீங்கள் எல்லோரும் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே இல்லாத டைமில் போய் பாருங்கள், ஏன் நம்ம கதைகள் சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி புத்தகம் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற உலகம் எப்படி இருந்துச்சு, நட்சத்திரங்களை புத்தகமாக பார்த்துச்சு, கற்களை புத்தகமாக பார்த்துச்சு, இயற்கையை பார்த்துச்சு, நாலேஜை கற்றுக்குச்சு, மெமரி எப்படி வந்துச்சு, ஓரல் கல்ச்சர் எப்படி இருந்துச்சு, லிட்ரஸி, ப்ரீ லிட்ரஸின்னு சொல்லிட்டுன்னு தெளிவாக நம்ம எப்படி நாமளே காத்துக்கொள்வதற்காக சினிமா கதைகள் கொண்டு வந்து அது புத்தகமாக, நாவலாக, காமிக்ஸாக, சினிமா வரைக்கும் எப்படி வந்துச்சுன்னு கலையோட ஃபுல் எவல்யூஷனையுமே மனிதனோட தனக்கான தேடலையும் நான் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே போகிறேன். அந்த கண்ணை மூடி பேச ஆரம்பிச்சக்கப்போ என்னை சுற்றி என்னை நம்பினவங்க உட்காந்து கேட்குறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்போ, ஆதி காலத்தில் பல வருஷத்துக்கு முன்னாடி சைபீரியா காடுகளில் நெருப்பை கொளுத்திக்கிட்டு தான் வேட்டையான மானோட கொம்ப தலையில் மாட்டிக்கிட்டு செகடிலிக்கு மஷ்ரூமை சாப்பிட்டு ஆடுன்னு அந்த ஷாமன் சொன்ன அதே ஆதிகால கதைகளை அன்னைக்கு நான் இன்னும் பல வருஷம் கழித்து நெருப்புகளுக்கு முன்னாடி சுற்றி எல்லாம் உட்கார வச்சு அந்த கதைகளை நான் சொல்லும் பொழுது காஸ்மோஸ் மில்லியன் வருஷத்துக்கான ஒரு மனித இனத்தோட வரலாறை நாங்கள் அப்படியே தாண்டி வந்தோம். அது அப்படியே ஒரு ட்ராவல் போச்சு. இந்த முறை என்ன பண்ணேன்னா, முறை இப்போ காமெடி சொல்ல ஆரம்பிச்சு. ஏன்னா நேரில் ஜனங்க மனுஷனாக உட்காந்துருக்காங்கல்ல, எனக்கு கலகலன்னு பேசி பழக்கம். ஜோக் சொல்ல ஆரம்பிக்கிறேன் பாட்காஸ்ட் நடுவில், எல்லாம் சிரிக்கிறாங்க. பக்கத்தில் பையன் உட்காந்துருந்தான், நான் எங்கே விட்டேன் ஒழுங்காக சொல்லுவேன், கரெக்டாக சொல்லுவான். சிரிக்க ஆரம்பித்தாங்க. முகத்தை யாரும் நான் கண்ணை பார்த்து பார்க்கல, எனக்குள்ளே நான் போய்க்கிட்டேன். என்னை யாரும் இது எப்படி இருக்குதுன்னு எனக்கு எதிர்பார்க்குறாங்க, அந்த முகத்தை பார்க்குறதுக்கே எனக்கு இதுவாக இல்லை, வேணாம், நான் எனக்குள்ளே போய்க்கிறேன், அது போட்டோம், அது தான் வேலையை காட்ட நம்பிக்கை இருந்துச்சு. திடீர்னு கண்ணை திறந்து எனக்கு தெரியாத ஒருத்தர் எப்படி இருக்காருன்னு பார்த்தா அவர் ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருந்தார். நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு போகிறேன். எகிப்து அரசாங்கம் போகிறேன், கிரேக்க அரசாங்கம் போகிறேன், பேப்பர் வந்துச்சு, பேப்பர் வந்துச்சு, லிட்ரேச்சர் எப்படி வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. மொழினா என்ன, மெமரினா என்ன, ஆஸ்திரேலியன்ஸோட சாங் லைன்ஸ் நான் அபரிஜினல் திங்கிங்னா என்ன, நட்சத்திரம், கான்ஸ்டலேஷன், ஸ்டார்ஸ், ஸ்கை, சயின்ஸுன்னு போயிட்டே இருக்கேன். போய் முடிச்சுட்டு அப்போ நல்லா இருக்கான்னு சும்மா ஜாலியாக கேட்டுக்க, நட்சத்திரம் வந்துருச்சா, பவானந்தி வந்துருச்சாங்க, சீக்கிரம் ஸ்டார் காட்டுங்க, எனக்கு டயர்டாகுது, இவ்வளோ பேச முடியாதுன்னு ஜோக்கெல்லாம் பண்ணி முடித்து கண்ணை திறந்து பார்க்குறேன். 1.5 மணி நேரம் ஓடிடுச்சு. நேரம் ஐன்ஸ்டீன் சொல்கிற மாதிரி ரிலேட்டிவிட்டி அன்றைக்கி நான் ஃபீல் பண்ணோம். கண்ணை திறக்கிறேன், அத்தனை பேரும் ஒரு ஒரு
ஒரு மெஸ்பரைஸ் ஆகி ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் அப்படியே இருந்தாங்க. நான் பார்த்துட்டு இப்போ இருந்த அந்த அமைதி இருக்குல்ல அது இருந்துச்சு. அப்போ ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாருங்கள். ஒரு கதை சொல்லிக்கு, ஒரு ஸ்டோரி டெல்லருக்கு, ஒரு ஷாமனுக்கு அவ்வளோ அழகாக ஒரு சந்தோஷம் எனக்கு. அப்படியே எல்லாம் அமைதியாக எல்லாருக்கும் ஒரு அமைதி உண்டு. யாரும் கை தட்டலை, சூப்பராக இருக்குது, விசில் அடிக்கலை, செம்மனேன்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை. அங்கே இடத்துல எல்லோரும் ஒரே அமைதி, ஒரே அண்டத்தின் அமைதியாக, ஒரே காஸ்மோஸ் சைலன்ஸாக இருந்தோம். ஒரே பிக் பேங்கோட வாய்ஸாக எல்லோரும் அமைதியாக இருந்தோம். அப்படியே அமைதியாக. அப்போ ஒருத்தர் சொன்னான், அண்ணே நீ கதை சொல்கிறது கேட்டு நட்சத்திரம் உண்மையிலே வெளியே வந்துருச்சுண்ணே, ரைட்டாக தெரியுதுண்ணே மேகத்தில் இருந்துதான். ஒரு அழகான கவிதையை ஜாலியாக ஒருத்தர் சொன்னான். அப்படியே உட்காந்துருந்தோம். டக்குன்னு பவனந்தி வச்சு டைமாக ஆயிடுச்சுல சாப்பிட போகலாமான்னார். இல்லை வேணாம் அண்ணன் இன்னொரு 1 hour பேசுங்கண்ணே அப்படின்னா. அண்ணன் செத்துருண்டா இவ்வளோ தாங்குவேன்னு ஜோக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் யாரும் எந்திரிச்சு போகாமல் அந்த இடத்துல, அந்த கம்யூனில், அந்த ஹார்த்தில், அந்த ஒரு ஒன்றாக இணைந்த மனங்களாக எந்திரிக்காமல் உட்காந்துருந்தாங்க. யாருக்கும் எந்திரிச்சு போக தோணலை. அது ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் இருந்துச்சு. அதுதான் என்னோடய வெற்றியாக வார்த்தை சொல்லக்கூடாது. ஓகே, நான் அன்றைக்கி நினச்சதை செஞ்சுட்டேங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே உடம்பு அப்படியே டயர்டாகிடுச்சு எனக்கு. சரி 1.5 மணி தொடர்ந்து போனது. அப்படியே எல்லாம் மெதுவாக எந்திரிச்சு போனாங்க. கொஞ்சம் மெதுவாக அந்த அமைதி தான் அவங்க எனக்கு சொன்ன வார்த்தை நல்லா இருந்துச்சுங்கிற. நான் அப்படியே வெளியே வந்தேன். அந்த தண்ணியில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பக்கத்தில் அப்படியே உட்காந்து நல்லா கண்ணை மூடி ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மூச்சு வாங்க ஏன்னா தொடர்ந்து பேசினதில்ல. அப்போ 2 பேரும் மட்டும் கை கொடுத்துட்டு போனாங்க. முறை கேட்குறவங்க ஒருத்தர் அந்த முதல்ல வந்தார் ஒரு பையன், ஒரு ஃப்ரெண்டு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேண்ணே, ரொம்ப நல்லா இருந்துச்சு, தேங்க்ஸ்ண்ணே. அந்த புது பையனை வந்து கை கொடுத்துட்டு போனார். ஓகே, நான் அமைதியாக உட்காந்துருந்தேன். நல்லபடியாக போச்சு. நல்ல ஒரு விஷயமாக போச்சு. உட்காந்துருந்தேன். எல்லாம் அப்படியே எந்திரிச்சு சாப்பிட போயிட்டாங்க. அல்ல புரோட்டா, ரவுண்டு புரோட்டா கட்டு. நான் அப்படியே வந்தேன், செம்ம பசியில் இருந்தேன். அம்மா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு எடுத்து புரோட்டாவை போட்டு குருமாவை போட்டு ஒரு ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டோம். 2 வெஜ்ஜு தான், இல்லை வெஜ்ஜு இருந்துச்சு, நான்வெஜ் இருந்துச்சு. ஆமாம் 2 இருந்துச்சு. எல்லா குருமாவும் இருந்துச்சு. நல்லா ஃபுல்லாக எல்லாரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் தனியாக இருக்கும்போது தனித்தனியாக வந்து என்கிட்ட பேசுனாங்க. அந்த எங்களோட காரில் அந்த பொண்ணு வந்து பேசுனாங்க. அம்மாலாம் இருந்துச்சுண்ணே, நிறைய எனக்கு வந்து புக்கு படிக்கிற பழக்கம் நடுவில் நான் விட்டுட்டேன். நான் திருப்பி அதை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் உங்களால். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார், அவங்க ஒய்ஃப் வந்திருந்தாங்க. ஆளுக்கு அந்த ஒரு கேள்வியாக இல்லாமல் அந்த அமைதியை ஷேர் பண்ணிக்கிற ஒரு உணர்வு வந்து வார்த்தையில் தேட ஆரம்பித்தோம் எல்லோரும். எல்லோரும் சாப்பிட்டு முடித்தாங்க. கொஞ்சமாக ஸ்டார்ஸ் தெரியுதானே இன்னும் தெரில விஜய்னால எல்லாம் சிரித்தோம். அப்புறம் இது ஃபயர் கொளுத்துனாங்க. சின்ன இடம் அதுக்குன்னே இருந்துச்சு, நெருப்பு கொளுத்துனாங்க. எல்லாம் உட்காந்துருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா நீ போய் படுமா அப்படின்னு. சரிறா நான் படுக்கிறேன். நான் போய் அங்கே போய் உட்காந்துட்டு இப்போ ஜாலியாக ஜோக் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அது முடிஞ்சிருச்சு, பாட்காஸ்ட் முடிஞ்சிருச்சு. தக்லைஃப் எப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி பேச வச்சு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து அப்படியே பேச ஆரம்பித்து ஜாலியாக இப்போ என் பசங்களோட ஆஃபீஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி பேச ஆரம்பிச்சிட்டேன். சில ஜெய் வந்து என்ன பண்ணிட்டான், எங்களோட காரில் வந்து ஜெய் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். செம்ம கொரட்டான் அவன். பிக் லெபோஸ்கி மாதிரி அவன் பாட்டு ஜாலியாக இருந்தான், சில்லாக இருந்தான். அவன் பாட்டை உண்டு வேலை உண்டு அந்த பையன். நான் பாட்காஸ்ட் பேசும்போது அவன் கொரட்டை சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு. அவன் தூங்கிட்டான். அவன் டயர்டு போல், அவனுக்கு வேலை பார்த்து தூங்கிட்டான். ஒரு 2-3 பேர் டென்ட்டில் போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீதி பசங்க பொண்ணுங்க யாரெல்லாம் வந்துருந்து எல்லாம் உட்காந்துட்டு ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டோம். ஜோக்கா சினிமா பிடிச்சது, புக்கு, என்னென்ன இந்தியாவில் இப்போ என்ன போயிட்டு பேசிட்டு இருக்கும்போது அப்புறம் பவனி வந்து ஸ்டார்ஸ் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் வச்சு நீங்கள் தூங்குங்கன்னாரு. இல்லைங்க நான் பசங்கள்ட்ட பேசிட்டு பொறுமையாக போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் பேசிவிட்டு கதைகள்லாம் பேசிட்டு அந்த நட்சத்திரங்களுக்கு கீழே வந்துட்டு அது கூடவே அந்த பையன் அவன் பக்கத்துலேயே உட்காந்துருந்தான். அவன் ஃப்ரெண்டும் உட்காந்துருந்தான். புதுசாக வந்த பையன் இப்போ தான் முறை கேட்குறேண்ணே, நிறைய சொல்கிறீங்க, டக்குன்னு ஃபாலோ பண்ண முடியலண்ணே அப்படின்னா. இல்லைடா ஸ்பாட்டிஃபைல கேட்குறவங்க பாஸ் பண்ணி நோட் பண்ணிப்பாங்க, நேரில் கேட்குறீங்களா இதெல்லாம் பொறுமையாக மற்ற பாட்காஸ்ட்லாம் கேட்குறேன் அவனுக்கு பிடிக்கும்டா அப்படின்னு. கண்டிப்பாக கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. நிறைய பசங்க அவங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ண ஆரம்பித்த விஷயம், எது தடுத்துச்சு, ஜாதி எப்படி பார்க்குது, மதத்தை எப்படி பார்க்குது, கடவுள் இருக்கா இல்லையா, கல்யாண வாழ்க்கை, காதல் வாழ்க்கைன்னு எல்லோரும் ஆளுக்கு அவங்களோட பாயிண்ட்டை பேசி ஓடிட்டே இருந்துச்சு. உட்காந்துருந்தோம். ஸ்டார்ஸ் வந்த பாடு இல்லை. அப்புறம் ஆல்ரெடி வந்தவங்க வந்து தனியாக அவங்க ஆல்ரெடி இங்கேயும் சிதம்பரம் இருக்கே வந்தவங்களே கூட கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக தனியாக டீமாக போய் 2-3 சின்ன குழுவாக பிரிஞ்சு பேசிக்கிட்டு இருந்தேன். எங்களோட 5-6 பசங்க கிடச்சி உட்காந்துருந்தாங்க. எப்படா தூங்க போவீங்க, நீங்கள் எப்போ போவீங்களா, அப்போ போகிறேன்னு நானுங்க. இல்லை நாளைக்கு காலை சீக்கிரம் போகிற பசங்களாக இருப்பீங்க, அதனால் தூங்க போகிறாங்க. 12:30 வரைக்கும் முடிஞ்சுது. செம தூக்கம் வந்துச்சு. உடனே போயிட்டு அங்கே போனேன். எனக்கு ஒரு அம்மா தூங்கிடுச்சு. நான் வந்து ஏஞ்சி உட்காந்துச்சு தூங்குமான்னு சொல்லிட்டுன்னு டேபிள் ஃபோன் எனக்கு திருப்பி வச்சுட்டேன். எனக்கு ஒரு டார்மிட்டரி கொடுத்தான். அப்படியே படுத்தவன் தான். நான் டயர்டு.
அப்படியே தூக்கம், கேள்வியே இல்லை. இங்கெல்லாம் தூக்கமே வராது கரும்பு எனக்கு. அப்படியே படுத்து கவுந்துட்டேன். கட் பண்ணால் முழிக்கிறேன், காலைல வந்துருச்சு. என்ன ஆச்சுன்னு தெரில. 8 மணி 7 மணி வஞ்சிடுவேன். வெளியே வந்தால் அந்த தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த பேக் வாட்டரில் டென்ட்டு. அந்த ஃபீலே நல்லா இருந்துச்சு. திக் தோட்டம் மாதிரியா இருந்துச்சு அந்த இடம். போயிட்டு வெளியே உட்காந்துருந்தேன். என்னை பார்த்த உடனே அந்த நல்ல கூடவே உட்காந்த பையன் பக்கத்தில் உட்காந்துருந்தான். அவன் கேட்டான், ஏன்னு நான் கேட்டவொடனே டக்குன்னு என்ன சரின்ட்ட வர்றதுக்கு அப்படின்னா. அது வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயம் மாதிரி கேட்டோன்னே சரி நீ கேட்ட, உனக்கு என் கூட ட்ராவல் பண்ணணும் ஆசைப்பட்ட மாதிரி இருந்துச்சு, உடனே வரேன்ட்டேன். தேங்க்ஸ் அண்ணா. உண்மை அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சந்தோஷம்டா, அதுக்கான அண்ணன் வந்திருக்கேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன். அடுத்து இன்னொருத்தங்க வந்தாங்க, ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் காலையில் கயாக்கிங் போகிறவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. என் கூட வந்தவங்க, அந்த பொண்ணு காரில் வந்தவங்க, அவங்க கவானிங் போனாங்க. எங்கூட முதல்ல வந்தாங்க 2 பேர், அந்தவங்க காலையில் போனேன், அவங்க போக ஆரம்பித்தாங்க. நான் வந்து அந்த ஒரு பலகை மாதிரி போட்டிருந்தாங்களே பிரிட்ஜு, அதில் போய் உட்காரணும்னு ஆசை உட்காந்துட்டேன். மற்றவங்க என் கூட நேற்று சாயந்தரம் வந்தவங்களாம் எல்லாம் உட்காந்துருந்தாங்க. பாட்டு போயிட்டு இருந்துச்சு, ஸ்பீக்கரில் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. பவனந்தி வந்தார். பவனந்திக்கிட்ட நைட்டு கேட்டேன், எப்படி இருந்துச்சுங்க, ஹாப்பியாக இருங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா போச்சு. ஏன்னா எனக்கு வந்து அவர் தான் நடத்துறதுனால அவர் இதில் என்னை கூப்பிட்டது அவருக்கு திருப்தியாக இருந்திருக்கணுங்கிற ஒரு கேள்வி கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணே, ஹாப்பியாக இருந்துச்சுண்ணே, அடுத்த முறையும் அதை அந்த பிளான் பண்ணலன்னு சொல்லிட்டு பேசி ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து அந்த 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 பிரிட்ஜு மாதிரி குட்டி பிரிட்ஜு அங்கே உட்காந்துட்டு தண்ணியை பார்த்துருந்தேன். நல்ல காற்று போல் யாரும் அந்த பக்கம் அப்படியே வேகமாக போயிடுச்சு போல், போட்டு அதெல்லாம் பிடிச்சி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. பார்த்துக்கிட்டு இருந்தோம். காஃபி இருந்துச்சு, காஃபியோ டீயோ ஆமாம் குடித்தோம். உட்காந்து பிரிட்ஜில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படியே போச்சு. யாராவது டிஃபன் வந்துருச்சுன்னாங்க. அப்படியே போய் டிஃபன் சாப்பிட உட்காந்தோம். அப்போவே ஒரு 2 பேர் ரொம்ப சீக்கிரம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நடுவில் வந்திருந்த ஒருத்தங்க கப்பிள்ஸ் வந்து ஒரு கேள்வி டவுட்டு கேட்டுகிட்டு இருந்தாங்க. வேறு ஏதோ ப்ராப்ளம் ஒன்று கேட்டாங்க, அதில் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நைட்டு என்னாச்சு, இது முடிஞ்சதுக்கப்புறம் பின்னாடி பைப் வச்சுருந்தாங்க. அதில் குளிக்கிற இடம் ஓப்பன் பைப் மாதிரி, இந்த ஆர்மியில் நேவி ஸ்டைலும் போட்டு அதில் போய் குளிச்சுட்டேன், சொல்ல மறந்துட்டேன். பசங்களோட குளிச்சது ஜாலியாக. இப்போ காலையில் ஆகிடுச்சு. கேள்வி கேட்டாங்க, பேசிக்கிட்டு இருந்தோம். அம்மா நல்லா ஹாப்பி தூங்கி அனுப்பிச்சிட்டு நல்லா டிஃபன் சாப்பிட்டோம். டிஃபன் சாப்பிடும்போது ஒரு திருப்பி டிஸ்கஷன் ஆச்சு. உங்களுக்கு என்ன புக்கு பிடிக்கும், உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும், 4 ஆளுக்கு பேசுனாங்க, என்ன கேட்டாங்க, நான் சொல்கிறத நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன், அவங்க சொல்கிறத நான் கேட்டுக்கிட்டேன். அது ஒரு செஷன் மாதிரியே ஆச்சு. டைம் ஆக கொண்டு போக எனக்கு என்னடா விட்டுட்டு போகணுமா அது மாதிரி பயந்துக்கிட்டு இருந்தவன் டல்லாக என்னடான்னு. அப்போது முதல்ல சீக்கிரம் ட்ரெயின் இருக்கிறவங்க 2-3 பேர் கிளம்ப ஆரம்பித்தாங்க. நான் எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன். நான் இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கிற ஃபோட்டோ எனக்கு அதை எடுக்கலையேன்னு தோணும் போது ஒரு 80-60% இருந்தாங்க, அதோட தான் இருந்தேன். சில பேர் ஃப்ரெண்ட்லேயே கிளம்பிட்டாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு சாப்பாடு பொறுமையாக சாப்பிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். கலகலன்னு கலாச்சிட்டு இவங்க ஸ்டார் வாய்ஸ் ஆல்ரெடி போன இடம் அதை பற்றி, அவங்க ட்ராவல் ட்ரிப் அடுத்து எங்கே போகிறாங்க, அடுத்து இவங்க பிரதீப் குமார் ஒய்ஃப் அவங்க இருக்காங்களே, அவங்க வந்து ஒரு டார்ஜிலிங்கோ தான் போகிறாங்க, 4 நாள் 5 நாள் போகிறாங்க போல், ஸ்டார் வாயர்ஸ் தான். அதை பற்றி யாரெல்லாம் அதுக்கெல்லாம் இது புக் பண்ணியிருக்கா, ஐஸ்லாண்டு கூட்டிகிட்டு போகிறாங்க, அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட் ஃபீஸுன்னு இருக்கும். அது ஒரு ஜாலியான ஒரு ஸ்டார்ட் அப் எனக்கு தொலைதொலை ஜாலியான ஒரு ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு விஷயம், ஒரு அழகியல் ஆஸ்தட்டிக் ஆர்ட் என்ன வேணால் சொல்லலாம் அவர் பண்ணுறத. முடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. முடிச்சுட்டு ஜெய் கலகலன்னு பேசிக்கிட்டு இருந்தான். அடிச்சுட்டு எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் நான் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். முன்னாடி கிளம்ப வேணாம், முந்திரி கொட்ட மாதிரி சீன் போட வேணாம், எல்லாம் கிளம்பிட்டோம். வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஃபோட்டோ எடுக்கலான்னு தோணுச்சு. அப்புறம் தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு கேங்காக ஒரு செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு, அப்புறம் சதீஷ்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு அன்றைக்கி நைட்டு பர்த்டே, ஒரு பையனுக்கு பர்த்டே, அது சர்ப்ரைஸ் பண்ணி அவனுக்கு கேட்கலாம் வெட்டி ரொம்ப ஹாப்பியான அவன். ஏன்னா ரொம்ப பிடிக்கும் போல் பர்த்டே அன்றைக்கி உங்களோட இருந்தது சந்தோஷங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவன் பேசினான், அவன் பேசிக்கிட்டு இருந்தான், எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கதை, அவங்க ட்ராவல் ட்ரிப்பு, ஏன் இந்த வாழ்க்கையை சூஸ் பண்ணாங்க, இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அங்கே எல்லாருமே அவங்க சொந்த காரில் வந்துருந்தாங்க. அம்மா கலாய்க்குது, கெஸ்ட்டு நீ மட்டும்தான் அவங்க காரில் வரல, அவங்க தர காரில் வந்த, நீ மட்டும்தான் கஷ்டப்படுறவங்களாம் எல்லாம் நல்லா இருக்காங்க, கலாய்ச்சிது 700 அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் அம்மாவும். அப்போ அம்மாவுக்கு வந்து டே விஜய், நான் உன் ஜென்ரேஷனை பார்த்துருக்கேன், என் ஜென்ரேஷனை பார்த்துருக்கேன், என்னால் நினச்சது கூட என்னால் ஆக முடியல, எல்லா பக்கமும் தடையாக இருந்துச்சு, இப்படி சராசரி வாழ்க்கை வாழ சாதனையாக இருக்குது, உங்களையும் பார்த்துட்டேன், அடுத்து தமிழனையும் பார்க்குறேன், அடுத்த ஜென்ரேஷன் போகுது, இவங்களை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, வீடு வாசல்லாம் விட்டுட்டு ட்ராவல்னு இந்தியா ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் பணக்கார பசங்களாகவும் இருக்காங்க, புது ஜென்ரேஷனாக யார் இவங்கன்னு மாதிரி அம்மாவுக்கு ஒரு குழப்பம், கல்ச்சர் ஷாக்கு.
நான் சொன்னேன், ஒரு ஷாக்கும் இல்லை, எல்லாம் என் பாட்காஸ்ட்டோ வீடியோ பார்க்குற பசங்க தான், பார்க்க பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாங்களே, யாராவது ஒருத்தங்களை கேள, அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சோகத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் சிரிச்சிக்கிட்டு இருப்பான், சும்மா கீழே அழுதுணும் ஒரு 5 நிமிஷத்துலன்னு. வீடு இல்லாமல் வெளியில் தேடலே இருக்கிறவங்களுக்கு இருக்கிற இடத்துல சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாமா? எனக்கு இருக்குது, நான் வீட்டில் உட்காந்துருக்கேன், ஏதோ ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்காங்க. இல்லைடா புரிஞ்சிக்க முடியலடா, அவங்க லவ் பண்ணுறாங்களா, பாய் ஃப்ரெண்ட்ஸா, கேர்ள் ஃப்ரெண்ட், எதுவுமே எனக்கு தெரில. அவங்க ஃப்ரெண்ட்ஸுமா லைஃப் அவங்க பாட்டு அவங்க ஃப்ளோவில் வாழ்கிறாங்க. அம்மாவுக்கு அந்த பசங்களை பார்க்க ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த லைஃப் நமக்கு இல்லையேங்கிற அந்த ஏக்கம் கூட இல்லை. அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அம்மாவுக்கு வீட்டிலே இருந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வளர்ந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற அந்த ஒரு தமிழ் வரைக்கும் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இந்த ஆல்டர்னேட்டிவ் வே ஆஃப் லிவிங், இது என்ன வாழ்க்கை, நீ என்ன பண்ணுற, யார் இவங்க எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்காங்க, சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு என்ன பண்ணுவாங்க, எங்கே போகிறாங்க, கல்யாணம் பண்ணிப்பாங்களா, இவங்க லவ் பண்ணுறாங்களா, ஏன் இந்தியா ஃபுல்லாக இந்த பொண்ணு பாவம் ஏன் எல்லா ஊருக்கும் போய் சுற்றுது, எங்கெங்க ஏன் செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்க, அவ்வளோ காசு ஏன் கொடுக்குறாங்க. அம்மாவுக்கு அது புதுசாக இருந்துச்சு. அந்த ஷாக் வந்து நல்லா ஹாப்பியாக சொல்லி விளக்கிக்கிட்டு இருந்தேன். இப்போ திருப்பி எங்கே போங்க, அப்படியே டூர் போயிட்டு ஊருக்கு திருப்பி மண்டேலேருந்து மாடு மாதிரி வேலை செய்வாங்கம்மா, பாவம், இது ஒரு 2 நாள் உங்களுக்கு சந்தோஷம்மா, அவங்களுக்கெல்லாம் விளக்கிக்கிட்டு இருந்தால் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்து ஒவ்வொருத்தங்களாம் கிளம்ப ஆரம்பித்தாங்க. கடைசியாக எங்களோட பாண்டிச்சேரி வந்தாங்க, 2வது கார் ஒன்று இருந்துச்சு, அதுவும் நாங்களும் பாக்கி இருந்தோம். அப்படியே கிளம்பலான்னு, ஓகே கிளம்பலான்னு சொல்லி போவோம், மனசே கேட்கல. அப்போ வந்து ஒரு அண்ணன் ஒருத்தன் கைட் பண்ணார்ல, அவரோட கதையெல்லாம் அப்புறம் சொல்லலாம். ஒரு இது குட்டி பையன் ஒருத்தர் இருந்தான், சைக்கிளில் விளாண்டுக்கிட்டு இருந்தான், நாய்க்குட்டி ஒன்று இருந்துச்சு. எல்லாம் பேசி முடிச்சுட்டு கிளம்புனான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவே மனசில் அப்படியே ஏறி அம்மாவோட ஏறி கிளம்பணும். ஜெய் தான் கார் ஓட்டினா. போகும்போது சாப்பிட்டு போகலான்னு போகும்போது எங்களோட பாண்டிச்சேரி வந்த காரும் பவனந்தி வந்து எங்களை, எப்போ நீங்கள் வந்து எங்களை பஸ்ஸில் விட்டு பஸ்ஸில் போயிடுவார். அப்புறம் கடைசியில் எங்களுடைய காரில் வர மாதிரி ஆயிடுச்சு. செம ஹாப்பி எங்களுக்கு. அப்படியே வந்து நேராக நெய்தலில் ஒரு ஹோட்டல் ஒன்று அங்கே சாப்பிட உட்காந்தோம். நல்லா பசி, நல்லா இருக்கிற எல்லா மீன் எல்லா இது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி மீல்ஸ் பிரியாணின்னு போட்டோம். இவங்க நத்தை ஆர்டர் பண்ணாங்க. அம்மா வந்து எங்கிட்ட கொண்டு வந்துடாதீங்கன்றுச்சு. அம்மா வந்து டிஃபால்ட்டாக தான் சமைக்கும், மீன், சிக்கனு, மட்டனு, அவ்வளோதான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் வீட்டில். அந்த நத்தெல்லாம் வேணாம் அப்படின்றாரு. அவங்க மற்றவங்களாம் அங்கே சாப்பிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து 2 காராக பிரிஞ்சோம். நான், பவனந்தி, அந்த பொண்ணு, ஃப்ரண்ட்டில் அம்மா விட்டுட்டோம், ஜெய். அப்படியே இங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம். இங்கேருந்து ஒரு ட்ராவல், இது திருப்பி ஸ்ட்ரைட்டாக வேறு ரூட்டு வழியாக திண்டிவனம் போயிட்டு சென்னை வர ரூட்டுன்னு நினைக்கிறேன், வண்டலூர் வழியாக அந்த ரூட்டு. அது பிடிச்சான். இங்கே செம்ம டயர்டு, எல்லோரும் அடித்து போட்ட மாதிரி தூக்கம். அப்படியே கவுந்து இடிச்சுட்டு தூங்கி அது அப்படியே வந்து சாயந்தரம் போல் ஆமாம் ஆண்டவர் அப்படியே இறங்கி சென்னை வந்துட்டோம். ஜெய் ரொம்ப தேங்க்ஸ்ரா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் பேசிட்டு தேங்க்ஸா சொல்லிட்டு பவனந்தி ரொம்ப ஹாப்பி. அப்போ பவனந்தி வந்து என்னை வந்து எப்படி சப்போர்ட் பண்ணிங்க இவ்வளோ வருஷங்கிறதுக்கு ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருந்தார். எப்படி சப்போர்ட் பண்ண, நானும் அதே மாதிரி தான் புதுசாக ஒன்று பண்ணணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்க நல்லா இருக்குன்னு. ஒரு அம்மா வந்து பையனுக்கு சப்போர்ட்டாக வர்றதை இந்த இன்னொரு பொண்ணு ஒருத்தவங்க கேட்டாங்க, எப்படி அண்ணனுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. அம்மாவுக்கு ஒரே பெருமை, அதுக்கு தான் தெரியும் நான் என்னை வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு. அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு நல்ல ஒரு அவங்க கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருந்துச்சு போல் அம்மா கிட்ட. அந்த சப்போர்ட் ஃப்ரம் பேரண்ட்ஸுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது வந்து எங்கள் அம்மா எனக்கு தெரிஞ்சுது, அதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு. அப்புறம் பவனந்தி வந்து அவர் எப்படி ஆரம்பித்தார், வேறு ஐடி வேலையில் இதுக்கு எப்படி வந்தார், இந்த ஸ்டார்ஸ் மேலே ஒரு காதல் எப்படி வந்துச்சுன்னு அவரை பற்றி விளக்கிக்கிட்டு இருந்தார். ரொம்ப நல்ல கதையாக இருந்துச்சு. அவர் சப்போர்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டே வந்தோம். அப்புறம் ஒரு இடத்துல இறங்கிட்டு கடைசியாக என்ன வீட்டில் வந்து விட்டாங்க. இது வந்து நடந்த ஒரு கதை. ஆனால் அதுக்கு முந்தின பாட்காஸ்ட் இப்போ நான் போட்டேன், இந்த வாண்ட் நீடுன்னு ஒன்று போட்டேன்ல, அதில் ஒன்று சொல்லியிருப்பேன், நம்ம வந்து வாண்ட் ஏதோ ஒன்று தேடலாம், ஒன்று வேணும்னு சொல்லி தேடலாம், பின்னாடி ஓடலாம், நமக்கு என்ன வரணுன்னு இருக்கோ அது வாழ்க்கையில் நம்மளை தேடி வந்துடும். அது அன்னைக்கு அடுத்த எபிசோடு வந்து அது எனக்கு நடந்த மாதிரி இருந்துச்சு. நான் என்ன சொன்னேன்னா, அங்கே நான் பேசின எபிசோட் நான் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன், அது உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் லைவ் அப்படின்னு. ஸ்பெஷல் ஆகணும், அது ஒரு டேட்டாவை ஆக்க நான் விரும்பலை. அதை எடுத்து ஒரு இதுக்கு போடாமல் எனக்காக டிக்கெட் போட்டு எவ்வளோ தூரம் வந்திருக்கிறவங்களுக்கு நான் தர்றது ஸ்பெஷல் லைவ் எபிசோடு அப்படின்னு சொன்னேன். அது ரொம்ப ஹாப்பியாக. யாரும் ரெக்கார்ட் பண்ணல, ஃபோட்டோவை மட்டும்தான் இருக்குது, ரெக்கார்ட் ஆகலை, வீடியோவும் ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணல யாரும், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அன்னைக்கு அந்த இடத்துல நான் உட்காந்து என்ன பண்ணேனோ, நான் ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயம் ஏதோ நான் வாழ்க்கையில் பண்ணுறேங்கிற ஒரு உணர்வு இருந்துச்சு. இந்த ஒரு காலிங், இதுக்கு தான் இது பண்ண தான் நீ வந்திருக்கியாடா, இதுக்கு தான் நீ பிறந்திருக்கியாங்கிற ஒரு மொமெண்ட் இந்த ஆர்ட் ஆஃப் கிரியேஷன். ஏன்னா ஒரு கதை எடுக்கிறோம், படம் எடுக்கிறோம்னா ஒன்று எழுதணும், ஒருத்தரை போய் பார்க்கணும், அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், நடிக்கிறவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும், படம் ரெடி ஆகணும், படம் எடுக்கிறோம்,
ஒரு 4-5 வருஷம் கழிச்செல்லாம் பார்த்துருக்கேன் நான் யோசிச்சதை படத்தை. ஆனால் இதில் அந்த நொடியில் அந்த மூமெண்ட்டில் நான் பேசுகிற வார்த்தையை அந்த நொடியில் ஒரு மனுஷன் பார்த்துட்டு உடனே அவன் மாறுறான், முகம் மாறுது, மனசு மாறுதுங்கிற அந்த ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் க்ரியேட்டிவ் ஷாமானிக் ஆர்ட்டை நான் பண்ணும்பொழுது அது என் நீடாக இருந்துச்சு. இதுக்கு தான் அவளை கஷ்டப்பட்டியாடா, இதுக்கு தான் அவளை படித்தாடா, இது பண்ண தான் நீ வந்தியாடாங்கிற ஏதோ ஒரு மொமெண்ட் ஒன்று இருக்கு அந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணேன். அது அது நமக்கு உணர்வால் தான் சொல்ல முடியும், வார்த்தையில் போட முடியாது. ஏதோ ஒரு தெளிவு நல்லா இருந்துச்சு, ஏதோ உருப்படியாக ஒன்று பண்ணேன். அன்றைக்கி உலகத்தில் அன்றைக்கி நடந்த காஸ்மோஸில் இருக்கிற 1000 சத்தங்களுக்கு நடுவில் இந்த குரலை கேட்ட மனசும் என் குரலும் ஏதோ ஒரு புனிதமான விஷயத்தை ஒன்று பண்ணியிருக்குங்கிற ஒரு உணர்வு எனக்கு வந்துச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி. ஸ்டார் வாய்ஸில் கூப்பிட்ட பாவநந்திக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. அவர் எல்லாருமே நல்லா போகுங்கிற ஒரு என்ன நடக்குங்கிற எல்லாருக்குமே புதுசாக இருந்துச்சு. அன்றைக்கி அதை மறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் பசங்கிட்ட உடனே சொன்னேன், நல்லா இருந்துச்சு, 1.5 மணி நேரம் பேசினேன் தெரியுமா, கண்ண மூடி உட்காந்துருந்தேன், என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அவ்வளோ நல்லா இருந்துச்சு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் அதனால இந்த எபிசோட் பேசுறதுக்கு ரொம்ப டைம் வெயிட் பண்ணேன். இதை அவசரமாக பேசிடக்கூடாது, எல்லாத்தையும் ஒன்று விடாமல் நான் சொல்லணும். அது இப்போ கூட ஸ்கையெல்லாம் பார்த்து நிலாலாம் பார்த்தா கூட எனக்கு இந்த இடத்த அன்றைக்கி போனது ஞாபகம் வரும். தொடர்ந்து மாதிரி நிறைய பண்ணலாங்கிற பிளானும் எனக்கு இருக்குது. ஸோ எனக்கு அன்றைக்கி வந்த எல்லாருக்கும் நன்றி. இந்த பாட்காஸ்ட் நீங்களும் கேட்டுட்ருப்பீங்க வந்தவங்க, உங்கள் எல்லாருக்கும் நன்றி. யாரோட பேரும் தனிக்கு குறிப்பிட சொல்லாத. அன்றைக்கி வந்து எங்கூட அந்த டேவை மொமெண்ட்டை ஷேர் பண்ண எல்லாருக்கும் மிக்க நன்றி. நல்லா போச்சு. இதுதான் என்னோடய லைவ் பாட்காஸ்ட்டோட அனுபவம். அதுதான் இன்றைக்கி நான் உங்களோட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நல்லா போச்சு. அடுத்து சீக்கிரம் அடுத்ததாக இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், பார்க்கலாம் திருப்பி. அதுதான், ஒன்றும் இல்லை. இதுதான் என்னோடய அனுபவம். இதிலிருந்து என்னென்னா, போகும்போது இருந்த பதட்டமும் ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க அப்படிங்கிறத விட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும்போது அது ஒரு அழகே வேறு மாதிரி இருக்குது. ஒரு கம்யூனியன், ஒரு கெட் டுகெதர் அப்படிங்கிற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அன்றைக்கி நான் பண்ணலை, ஒரு கம்யூனியன் ஒன்று பண்ணோம். அது வேறு ஒரு உணர்வு. அது நன்றி, உங்கள் எல்லாருக்கும் நன்றி. என்னை இந்த இடத்துக்கு கூட்டியாந்ததுக்கு, ஃபோனில் இருந்து பேசினவனை நேரில் போய் இதை பேசக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கையும் தைரியத்தையும் அந்த அன்பையும் கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இது இன்னும் வேறு ஒரு இடத்துக்கு ஓக்குள்ள நம்ம எல்லாரையும் கொண்டு போவோம் அப்படிங்கிறதோட எல்லாருக்கும் நன்றி சொல்லி, இந்த காஸ்மோஸுக்கு யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இது உங்கள் விஜயவதராஜின் ஓக்கலொலி. விஜய் வரதராஜ் ஓக்கலொலி ஓக்கலொலி ஓக்கலொலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लोली। आप है तमिल पीपल कॉलेज नहीं है, विजय वदराज वक्लोली का पॉडकास्ट ये कहना है।